சேலம்னா அப்படி கிடையாது. நம்ம ஃபைனல்ஸ்க்கு இல்லை, அடுத்து ஸ்டேட் லெவலில் ஒவ்வொருத்தரும் இங்கேருந்து 2-3 பேர் இங்கேருந்து அச்சீவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அதை நீங்கள் தெளிவாக கேட்டால் மட்டும்தான் நெக்ஸ்ட் லெவல் போக முடியும். நானும் உங்களை மாதிரி ரொம்ப ஷை டைப், நான் பேசவே மாட்டேன். இப்போவும் நான் எனக்கு ஃப்ராக்சர் இதை வச்சுட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன். ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த ஆனுவல் டேவில் கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுவும் சேலமில் சார் ரொம்ப நாளாக கூப்பிட்டுட்டு இருந்தார். ஸோ உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். ஸோ நான் ஆடுற காலத்தில் நான் சார்கிட்ட, ராமசாமி சார் தான் அப்போ செக்ரட்டரியாக இருந்தார், அப்போ கேட்டிருந்தேன், சார் ஒரு டர்ஃப் விக்கெட் கிரவுண்ட் ரெடி பண்ணி கொடுங்க ப்ராக்டிஸ்க்கு. ஸோ இங்கேருந்து மேட்டிங்கில் ஆடிட்டு டர்ஃபில் போய் ஆடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறான், அதனால் அவர்கிட்ட கேட்டிருந்தேன். அவர் சொன்னார் கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது இப்போது பயங்கரமாக இங்கே செம்மையாக இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு கிரவுண்டை வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. டிஎன்பிஎல்லேருந்து, துலீப் ட்ராஃபிலேருந்து எல்லா பிசிசி மேட்சும் இங்கே ஆடுறாங்க, ரஞ்சி ட்ராஃபி ஆடுறாங்க. ஏன் இதை சொல்ல வரேன்னா, இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு, சின்ன பசங்களுக்கு ஒரு பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்களுக்கு எங்களுக்கு கிடைக்காத விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த வசதிகள்லாம் இந்த சேலம் கிரிக்கெட் அசோசியேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் வந்து நல்லபடியாக யூஸ் பண்ணி இங்கேருந்து என்ன மாதிரி நிறையா பேர் இங்கே வரணுங்கிறது என்னோட ஆசை. இப்போ சார் சொன்ன மாதிரி சேலம்லேருந்து ஒருத்தர் கூட ரவுண்ட் ராபின் இதில் எதுவுமே இல்லை. இப்போ இந்த வருஷம் எல்லா இதுலேயும் வந்து செமிஃபைனல்ஸ், ஃபைனல்ஸ் போயிடுறாங்க. இது பத்தாது. சேலம்னா அப்படி கிடையாது. நம்ம ஃபைனல்ஸ்க்கு இல்லை, அடுத்து ஸ்டேட் லெவலில் ஒவ்வொருத்தரும் இங்கேருந்து 2-3 பேர் இங்கேருந்து அச்சீவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் என்னோட ட்ரீம். ஸோ இங்கேருந்து நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்கணும். மெயின் திங் இது ஒன்றே ஒரு விஷயந்தான், உங்களுக்கான வழிகள் வந்து இங்கே வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிகள் வந்து ஓப்பனாக இருக்குது. இதில் இருக்கிற விஷயத்தை நீங்கள் வந்து கற்றுக்கோங்க, கூச்சப்படாதீங்க, தைரியமாக பேசுங்க. இங்கேருந்து நீங்கள் வாயை திறந்து பேசினா மட்டும்தான் இங்கே கோச்சஸ் கிட்டேருந்து உங்களுக்கு அந்த ரிசல்ட் கிடைக்கும். அப்போ தான் நீங்களும் உங்கள் ஃப்ரீடம் உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அதை நீங்கள் தெளிவாக கேட்டால் மட்டும்தான் நெக்ஸ்ட் லெவல் போக முடியும். ஏன்னா கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா நான் அதில் நானும் உங்களை மாதிரி ரொம்ப ஷை டைப், நான் பேசவே மாட்டேன். ஸோ இப்போ நான் ஏன் பேசுகிறேன்னா, நான் எங்கள் பசங்ககிட்ட சொல்லிருந்தும் சரி, எங்கே போனாலும் நான் மெயின் திங் எல்லா சின்ன பசங்களுக்கும் சொல்கிறது என்னன்னா, கம்யூனிகேட் பண்ணுங்கள், நிறையா பேசுங்க, உங்கள் டவுட் கிளியர் பண்ணுங்கள். இங்கேருந்து நிறைய பேர் பெரிய ஆளாக ஆகணுங்கிறது என்னோட ட்ரீம். ஹார்ட் ஒர்க் ரொம்ப 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 முக்கியம். அதேமாதிரி தன்னம்பிக்கையாக என்றைக்குமே விட்டுறவே கூடாது. ஏன்னா அது ஒன்று தான் நம்மளோட மூலதனம். நம்ம எல்லாருமே வந்து டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து வரோம். இங்கே வந்து நம்ம திறமைக்கு பஞ்சம் இல்லை, அதை எப்படி வளர்த்திக்கணுங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அதாவது ஒரு கோல் நோக்கி நீங்கள் போகிறப்போ நிறைய விஷயங்கள், நிறைய தடைகள் வரும். இப்போ நீங்கள் ஒரு மாடிக்கு ஏறணும்னா ஸ்டெப்ஸில் ஏறி தான் வரணும். அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் தடுக்கி விழுந்தால் நிறைய இன்ஜுரி ஆகும். அந்த மாதிரி தான் லைஃப்பில் நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் ஒவ்வொரு தடைகளும் பார்க்கக்கூடாது. தடைகள்னு பார்த்தீங்களா நீங்கள் இங்கே தான் இருப்பீங்க. அதெல்லாம் நம்மளுக்கான அது ஒரு பக்குவப்படுத்துது, அது அடுத்த ஸ்டெப்புக்கு போகுது அப்படின்ட்டு நினைக்கணும். ஏன்னா நான் லைஃப்பில் நிறைய கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், நிறைய சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள். ஏன்னா பஸ் பேர் இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், அந்த மாதிரி ஒரு தருணத்திலேருந்து ஒரு சாதாரண கிராமம் பேர் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. இல்லை, சின்ன மட்டின்னு ஒரு ஊர்ல இருந்து இங்கே வர முடியும்னா, இங்கே இருக்கிறவங்க இவ்வளவு வசதிகள் இருக்கிறப்போ நீங்கள் ஏன் இது வேஸ்ட் பண்ணணும்? இங்கிருந்து நிறைய பேர் என்ன மாதிரி நிறைய நடராஜன்கள் வந்து இங்கே நிறைய பேர் வரலாம் அப்படிங்கிறது என்னோட தாட். ஸோ மெயின் திங் ஃபிட்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு வந்து ஒரு மூலதனமே அவனோட பாடி தான். அது எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து ஃபிட்டாக வச்சுக்கிறீங்களோ அது வந்து உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். ஃபிட்னஸ் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கில்ஸ் வைஸ் எப்போனாலும் கற்றுக்கலாம். இப்போ எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 சர்ஜரி நடந்திருக்கு. இப்போவும் நான் எனக்கு ஃப்ராக்சர் இதை வச்சுட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு இது வந்து சகஜம்தான். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஒரு குறையாவோ இல்லை ஒரு தடங்களாவோ எடுத்துக்கூடாது. இதில் எப்போனாலும் கம்பேக் கொடுக்க முடியும். ஸோ இங்கேருந்து கடினமாக உழைங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. இங்கேருந்து நிறைய பேர் ஸ்டேட், அடுத்து ஐபிஎல், அந்த மாதிரி நிறைய பேர் விளையாடணும்னு என்னோட ஆசை. சார் ரொம்ப 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 நன்றி, இந்த இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களை எல்லாரும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட் விஷஸ். தேங்க்ஸ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.